யாருமே கொஞ்சம் கூட எதிர்பாராத மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே அவரை ஒரு பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இவரா இந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிற மாதிரியும், அதாவது சேரனோட பெரியப்பா அய்யனார் துணை வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லாருமே தேடி, அதாவது சேரன் சோலை பாண்டி அவங்க எல்லாருமே பார்க்கறதுக்காக வராங்க. வந்து இந்த மாதிரி சேரா அப்படின்ட்டு இந்த மாதிரி வெளியில இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சேரனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வெளியில வராங்க. சோழன் பாண்டிய பல்லமே இப்படி எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க என்ன எங்க அப்படின்னு கேட்கமே, ஏன் நாளாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லியுமே, அதில் என்ன திடீர்னு வந்திருக்கீங்களான்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லியுமே, இந்த மாதிரி உங்க அண்ணன் எங்க அப்படின்னு கேட்கறாங்க. அண்ணன் உள்ள இருக்கு இந்த கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேரனை கூப்பிடுறாங்க. அப்படி சேரனை கூப்பிடுற கேப்ல இந்த மாதிரி நடேசனுமே வந்துடுறாங்க. இவன் என்ன திடீர்னு இப்போ அங்கே வந்திருக்காங்க, என்ன மறுபடியும் ஏதாவது வம்பளுக்கு போறேன்னா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ சேரன் வந்துட்டு வாங்க பெரியப்பா என்ன உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க பெரியப்பா இந்த வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி அவரோட பையில இருந்து ஒரு 50,000 ரூபாய் பணத்தை எடுத்து இந்த மாதிரி சேரன்ட்ட கொடுக்குறாங்க. சேரன் அந்த மாதிரி இந்த பணத்தை வச்சுக்கோ, அது இந்த பணத்தை நான் கார்த்திகாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அவளோட வாழ்க்கை தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இது உனக்கு தரணும் அப்படின்னு தோணுச்சு. கல்யாண செலவுகள் நிறைய இருக்கும், அதுக்கு இதை வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ஒரு பயங்கர அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியலையே, என்னடா திடீர்னு இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.